உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு முன்பதாக நீர் பிரசன்னராய் கடந்து வந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஜனங்களை நீர் சந்திப்பதற்காக, ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக, விசாரிப்பதற்காக, காயங்களை கட்டுவதற்காக, கண்ணீர் துடைப்பதற்காக, மகிமையின் ஆவியானவராக நீங்க எழுந்தருளி இருக்கிற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எழுப்புதலின் ஆவியானவராக எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. இந்த கடைசி நாட்களிலே எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக எங்களை நீங்கள் ஏவி எழுப்பிக் கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பாரத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவராக நீர் வந்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் எவ்விதமாய் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கற்றுத்தரும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பாரங்கள் வருத்தங்களை எங்களை விட்டு நீக்கி ராஜா, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அப்படி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்கள் விரும்புகிற பயம், அந்த பக்தி, அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவரே எங்கள் யாவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை கடந்து வரும்படிக்கு எங்களை ஜெபிக்கிறோம். நீர் ஆராதனைக்கு தகுதி உள்ள தெய்வமாக, பாத்திரராக நீர் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த கால வேளையிலே நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் ஏறெடுக்கிறதான துதி ஸ்தோத்திர ஆராதனையை அங்கீகரிப்பீராக. எங்கள் மத்தியில் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை பயன்படுத்துவீராக. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். சொல்லி நம்ம நல்ல கைகளை தட்டி கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே, கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. இயேசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து பாடுவோம். சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, சபைகள் எல்லாம்
அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே என்கிறதான பாடலை நாம் பாடி நம்முடைய ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கையை தட்டல, நல்ல தட்டணும். மகிமைப்படுத்துவோம். தாழ்வில் இருந்த நம்மை ஆண்டவர் தயவாய் அவர் நினைத்து அவருடைய தூய ரத்தத்தினாலுமே கழுவி மட்டுமாய் உயர்த்தி இருக்கிறார். நம்மை உயிர்ப்பித்த ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே, என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம்
தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. வாயத்தம் எல்லாரும் உயர்த்தியதும் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நல்ல கைத்தட்டி என் இயேசுவையே நான் தியானித்து என் இயேசுவிலே நான் களிகூர வேண்டும். மேல தேசத்தோடு என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவிலே இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. சேர்ந்து என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. எழுந்து நின்று என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து என் இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. இயேசுவையே நான் நேசித்து என் இயேசுவையே நான் தியானித்து என் இயேசுவையே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் வேண்டும். நல்ல உணர்ந்து பாடுங்க. என் இயேசுவையே நான் நேசித்து இயேசுவையே நான் தியானித்து இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவிலே களிகூர வேண்டுமே. இந்த காலை வேளையில தீபனமா ரீபனா ரீபனமா ரீபனா தீபனமா ரீபா ரீபனா ஆவில் நிறைந்து தீபனா ரீபனா ரீபனமா ரீபனா ரீபனா ரீபா ரீபனா 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 ரிக்கடா ரீபனா ரீபனா ரீபா
என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே, என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. நல்ல ஆராதி விடுதலையோடு நல்ல உணர்ந்து ஒரு வார்த்தையில உணர்ந்து சொல்லி, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. எல்லோரும் சேர்ந்து என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே, என் இயேசுவையே நான் நேசித்து. சொல்லுவோம், இயேசுவையே நான் தியானித்து, ஹல்லேலூயா, இயேசுவிலே நான் களி கூற கூற வேண்டுமே. ரீபானா மாரிபானா, ரீபானா மாரிபானா, ரீபானா மாரிபாரிபானா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, இந்த காலை வேளையில இந்த புதிய மாலை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா, வாழ்க ஐயா வாழ்க. இந்த காலை விட உயர்த்தப்படுவீராக, தாழ்த்தப்படுவீராக, வணங்கப்படத்தக்க நாமமே, வல்ல நாமமே, நல்ல நாமமே, இயேசு என்கிற மேலான நாமமே, ஒப்பற்ற நாமமே, வாழ வைக்கிற நாமமே, வல்ல நாமமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாழ்க வாழ்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி, உயர்த்து மகனே, உயர்த்து மகளே, மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து. தக்க மாதத்துல இந்த உயிர்த்தெழுந்த நாளில இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா, நான் உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து எங்களை, எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நடத்தி வந்தீ, நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றி, கடந்த மாதமெல்லாம் சுமந்தவரே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துக்கு ஒவ்வொருவரும் நன்றி. செய்த நன்மைகளை எண்ணி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை எண்ணி நன்றி சொல்லி, பழகு மகனே, நன்றி சொல்லு மகளே, நன்றி சொல்லு. இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லு, இன்னமும் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி சொல்லு. நல்லவருக்கு நன்றி சொல்லு, வல்லவருக்கு நன்றி சொல்லு, வாழ வைப்பவருக்கு நன்றி சொல்லு. நம்மை வழுவாமல் காத்திட்ட நம்முடைய கர்த்தருக்கு நன்றி சொல்லு மகனே, நன்றி சொல்லி மகளே. வாலிப பிள்ளைகளே, நல்ல விடுதலையோடு துதிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே,
இருகரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அப்படியே நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருடைய உதடுகளும் அவரை துதிக்கட்டும். எல்லோருடைய இருதயங்களும் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. அவர் அப்படியே நாம் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தரை, பரிசுத்தரை, சான்றோர்கள் போற்றக்கூடிய தேவாதி தேவனை நம்முடைய மத்தியிலே ஆளுகை புரிந்து கொண்டிருக்கிற அசைக்கப்படாத ராஜ்யத்துக்கு உரிய நம்முடைய ராஜாதி ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நாம் உயர்த்துவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க எல்லாரும். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரே பாபா 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 மாமா மாமா ரூபதர கபல ரபதன மர கதர உரபதர கபல ரந்தன மர பதர கபல ரபதர. ஹல்லேலூயா. தகப்பனே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா எங்கள் ஆராதனையிலே நீங்க அசைவாடின தயவுக்காய் நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 32வது வசனம். ஒரு 2 காரியங்களை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேச போகிறார். சீயோனே அஸ்திபாரப்படு, சிறுமையான என் ஜனமே திடன்கொள். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை குறித்து தேவனை கர்த்தர் நம்மோடு பேச, அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. கவனிங்க, கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. இந்த பின்னாடி இருக்கிற 2 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். சீயோனே அஸ்திபாரப்படு. இப்போ இந்த அக்டோபர் மாதத்திலே சீயோனே, சபையே, திருச்சபை விசுவாசியே, நீ அஸ்திபாரப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். நீங்களும் நானும் சீயோனா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனுடைய சபையா இருக்கிறோம். நாம் இந்த நாட்களிலே அஸ்திபாரப்பட வேண்டியது அவசியம். தேவன் நம்மை கட்ட விரும்புகிறார். தேவன் நம்முடைய மதிலை கட்ட விரும்புகிறார், நம்முடைய வீட்டை கட்ட விரும்புகிறார், சபையை கட்ட விரும்புகிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். இதுவரையிலே கட்டப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தில் தேவ சபையே நீ கட்டப்பட வேண்டும்.
அல்லேலூயா. ஆண்டவருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புத்தகம் 51வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நாம் கடந்து வருவோம். 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஹல்லேலூயா. சீயோன் ஆலயம். சில சபைகளுக்கு சீயோன் பேர் வைத்திருக்கிறாங்க. தேவன், அதாவது பரலோகம், தேவன் தங்கக்கூடிய இடம், தேவனுடைய சபை. இப்போ இந்த சீயோன் பாருங்க, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். நாம் சீயோனா இருக்கிறபடினால ஆண்டவர் அவருடைய பிரியத்தின்படி நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டா, நமக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தருவார், ஒரு ஆலயத்தை கட்டி தருவார். ஆலயத்தை கட்டி தந்தவர் மதிலையும் கட்டி தருவார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை பாருங்க, நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்த வைத்த திட்டங்கள் மேலானது, அது பெரிதானது. அவர் பாருங்க, நம்மளை நேசிக்கிற விதமே அது வேற. அல்லேலூயா. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. தேவ ஜனமே, நமக்கு உண்டான மதில்களை ஆண்டவர் கட்டி தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 102:15 வருவோம். அவர் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுவார், மகிமையில் வெளிப்படுவார். நமக்கு ஒரு வீட்டை கட்டி தந்து அதிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புதிய மாதத்தில் என்னென்ன காரியங்கள் கட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கட்டுவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப கர்த்தர் சீயோனை கட்டி முதலாவது வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக, ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக, பிள்ளைகளுக்கு தாலி கட்டுவதற்கு முன்பதாக முதல்ல உங்களை நீங்கள் ஆண்டவர்களுக்கு கட்டுவதற்கு இடம் கொடுங்கள். ஆமென். அல்லது உங்களுக்கு சிறப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:2 நீங்க பார்த்துட்டு சொன்னால், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். இன்றைக்கு நாம் எருசலேமில் கூடி வந்திருக்கிறோம், தேவ ஆலயத்திலே தேவ ஜனங்களாய் கூடி வந்திருக்கிறோம். முதலாவது நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஊன்ற கட்டப்பட வேண்டும். ஆமென். அது மாத்திரம் எருசலேமிலே துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார் என்று சொன்னால், துரத்துண்ட ஜனங்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். ஏன் தேவ ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா, அந்த துரத்துண்ட ஜனங்கள் மீண்டும் வரும் பொழுது அவங்கள சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, போனையா, போய் கஷ்டப்பட்டையா, நொந்து நூலை வந்தே, சரி வா, தைரியமா இரு, சாப்பிடு, இந்த தூங்கு அப்படிங்கும்போது நிம்மதியாக தூங்குவதற்கு, நிம்மதியாய் ஆத்துமா பலனைவதற்கு, கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு, தைரியமான ஊக்கமான வாதலை பெற்றுக்கொள்வதற்கு, வாழ வழியை அறிந்து கொள்வதற்கு எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எருசலேமில் வந்திருக்கிறீர்கள், தேவ ஆலயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கட்டப்பட வேண்டும். உங்கள் ஆத்துமா கட்டப்படணும், சரீரம் கட்டப்படணும், உங்க ஆவி கட்டப்படணும், நிலையான ஆவியா இருக்கணும். நன்றாக வேதத்தை படிக்கணும், நன்றாக ஜெபிக்கணும், வேத வசனத்தில் நன்றாக வேறு கொள்ளணும், பசுத்தமாய் வாழணும், ஆவில நிறையணும், அந்நிய பாஷை பேசணும், உறுதியான ஆத்துமா இருக்கணும். அங்கு இங்கு வழி விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எருசலேமை கட்டுவதற்கு இடம் கொடுக்கணும். உங்களை கட்டுவதற்கு இடம் கொடுக்கணும். கட்டும் பொழுது சும்மா அல்ல, கட்டுவதற்கு கட்டுமானத்துக்காக பல பொருட்களை கொண்டு வந்து போடுவாங்க. சில சைஸாக இருக்கும், சில அன்சைஸாக இருக்கும். அனுசைஸை உடைக்கணும், சம்மட்டியால் அடிக்கணும், சுத்தியால் உடைக்கணும். ஆமாம், உடைத்தெல்லாம் நொறுக்கி போடணும். அதே போல் எருசலேமிலே நீங்கள் கட்டப்படுவதற்கு, தேவனால் கட்டப்படுவதற்கு, நீங்கள் உடைத்து உங்களை உருவாக்கி சரியாக சீராய் கட்டுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, துரத்துண்ட இஸ்ரவேலை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று சொன்ன கர்த்தரே சேர்க்கிற பொழுது நாம் சேர்க்க வேண்டும். சகரியாவின் புத்தகம் 1வது அதிகாரம்
17வது வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் சீயோனை எப்படி அஸ்திபாரப்படுத்துகிறார், எருசலேமை எப்படி கட்டுகிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். யார் அந்த சீயோன்? நீங்களும் நானும் தான். நீங்களும் நான் கட்டப்படணும், நம்முடைய வீடு கட்டப்படணும், குடும்பம் கட்டப்படணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும், எதிர்காலமாக கட்டப்படணும், நல்ல வேலை தொழில் கிடைக்கணும், நல்ல வீடு வாசல் கட்டப்படணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்தும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமிடத்திலே திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அல்லேலூயா. என் ஆலயம் எருசலேமிலே கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டுவார், நம்முடைய வீட்டை கட்டுவார், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? எருசலேமை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். மனதுருக்கத்தோடே எருசலேமிடத்திலே திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். ஆமென். அல்லேலூயா. எருசலேமே நீ கட்டப்படுவாய், எருசலேமே நீ சிதைந்து போக மாட்டாய், எருசலேமே நீ கைவிடப்பட மாட்டாய், நீ கட்டப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிற 17வது வசனத்தை கவனிங்கள் அருமையானவர்கள். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். நமக்கு வீட்டை கட்டுவது மாத்திரமல்ல, கட்டித்தருவது மாத்திரமல்ல, ஆலயத்தை கட்டித்தருவது மாத்திரமல்ல, அதை நன்மையால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா காணுமே. அல்லேலூயா. ஆமாம், வீட்டை கட்டித்தந்தால் வீட்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் அத்தியாவசியமான பொருட்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை எதற்கு எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் தேற்றப்பட வேண்டும். ஆமென். என் தேவாலயம் வருகிறோம் ஆற்றப்படுவதற்கு, தேற்றப்படுவதற்கு, ஆத்து மூலம் பலனடைவதற்கு, சரீர வியாதிகள் நீங்க சுகமடைவதற்கு, குழப்பங்கள் மாறுவதற்கு, தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எருசலேமுக்கு நம்மை கொண்டு வருகிறார். அப்போ எருசலேமின் பட்டணம் வந்து பாருங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். என்னுடைய ஆலயத்தை எருசலேமை நன்மையினால் ஆண்டு நிரப்பியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து அவர் வைத்துக்கிற அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்து கடந்து செல்வார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக சங்கீதம் 69:35 வருவோம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எருசலேமை, தேவனுடைய ஆலயத்தை, சீயோனை, பட்டணங்களை யாரை கொண்டு கர்த்தர் வந்து கட்டுவார் செய்வார்? கவனிச்சுங்க அருமையானவர்களே. தேவன் சீயோனை ரட்சித்து வரக்கூடிய சபை மக்கள் அனைவரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கேட்டால் அவருடைய ஊழியர்கள், ஊழியக்காரருடைய சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள், பிள்ளைகளுக்கு சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் வந்து பாருங்க அதிலே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 44:26 வருவோம். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி எருசலேமிலே, தேவனுடைய ஆலயத்திலே, சீயோனிலே வந்திருக்கிற சீயோனே, இங்கிருந்து புறப்பட்டவருடைய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டவருடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வாராம்? நிலைப்படுத்துவாராம். நல்லா கவனிக்கணும். உங்களை வந்து ஆசீர்வதித்து உங்களை ஊக்கப்படுத்தி ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிற பொழுது அப்படியே கர்த்தர் என்ன செய்ய? நிலைப்படுத்துவார். கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நிலைப்படுத்துகிற தேவன். இப்போ நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், வீடு கட்டப்படும்னா கர்த்தர் கட்டுவார், குடும்பம் கட்டப்படும்னா கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார். அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் எங்கள் ஊழியக்காரர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுடைய வார்த்தை, அதாவது அந்த ஊழியக்காரர் விசுவாசத்தில் இருக்கிறாரோ இல்லையோ அந்த வாயிலோட வார்த்தையை கர்த்தர் கொடுக்குற வார்த்தைன்னு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கனம் பண்ணுவார். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. ஹல்லேலூயா. ஸ்தானாதிபதிகளும் அவருடைய பிரதிநிதி ஊழியக்காரர்கள் தான். அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் நிறைவேற்றுவாராம். எனக்கு அருமையானவர்களே, நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பாழான நிலைமையில் இருக்கிறதோ அதை எடுப்பித்து கட்ட விரும்புகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையினாலே உங்களுடைய ஊழியக்காரனுடைய
ஸ்தானாதிபதியுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அபிஷேகத்தை பெறணும்னா அபிஷேகத்தை பெற நீங்கள் ஜெபிக்கணும், விட்டு கொடுக்கணும், நீங்கள் ஊன்ற கட்டப்பட விட்டு கொடுக்கணும், நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கணும். வாலிபத்தில் கர்த்தருக்காக மாத்திரம் வாழணும், பரிசுத்தமாக வாழணும். அல்லேலூயா. வேற்று சிந்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படி நீங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தையை பிடித்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடுகள் இருக்கலாம் தூர விட்டுட்டு, வீடுகளில் சும்மா இருக்கிற நேரங்களெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க பழகுங்க, ஜெபியுங்க, ஆத்துமாக்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நேரங்களை கர்த்தருக்காய் கடைசி காலங்களை செலவு பண்ணுங்க. வீடுகளில் வீணாய் பிரஜாதிகளோட நேரத்தை கழிக்காதிருங்கள். அல்லேலூயா. வயது சென்ற சகோதரிகளை என்ன பண்ணி ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. முதிர் வயது உள்ள அன்னாள் என்ன பண்ணாங்க? புதிய ஏற்பாட்டில் ஆலயத்தில் வந்து துதித்து ஜெபித்து உபவாசத்தை ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் நேரங்களை கர்த்தருக்காக செலவு செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் கட்டுவார். ஆமென். இரண்டாவது, சிறுமையான ஜனத்தை திடன்கொள்ள பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இப்போ சீயோனே, நீ திடன்கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் இருதயம் கரைந்து போய் சோர்ந்து போய், ஆமாம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா, ஆமாம் வேலை கிடைக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, இப்படி நம்ம சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய இருதயம் கரையக்கூடாது. ஆமென். சிறுமைப்பட்ட ஜனமே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் உலகத்தின் மக்களை போல பார்க்கக்கூடாது, உலகத்தின் மக்களை போல எண்ணக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உலகமே மூடினால் நமக்கு வழியை திறக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற தேவன், 7 வழியை திறக்கிற. எதிரிகள் ஒரு வழியாக வந்தால் இப்போ 7 வழியாக ஓடி போவாங்க. ஆண்டவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்ட ஜனம் என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும். நல்லவர். ஏசாயா 28:16 வருவோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல் என சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா இங்கே பதற தேவையில்லை. எதை குறித்து என்ன செய்யல? கலங்கிட தேவையில்லை, பதற தேவையில்லை. கர்த்தர் நம்மை நடத்தி வரக்கூடிய காரியங்கள் அது மேலானது. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காணாமல் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணுங்க, பதறக்கூடாதுங்க. ஐயோ என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படின்லாம் பதறவே கூடாது. பதற்றம் என்பது இருக்கவே கூடாது. ஆண்டவரை நம்பணும். சீயோனே அஸ்திபாரப்படு, விசுவாசிக்கிறவன் பதறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை, எதிர்காலத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. எதை நம்ப போறீங்க? ஏசாயா 31:5 வருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம். உலகத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள்லாம் 1 நாள் 2 நாள் கூட இருப்பாங்க, அடுத்து என்ன செய்வாங்கன்னா போயிடுவாங்க. நம்ம கூட எப்பொழுதும் நிழல் போல நம் வாழ்வை தொடர்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம். உண்மையாக நம்மளை யார் நேசிப்பாங்கன்னா பெற்ற தாய் நம்ம நேசிப்பாங்க. எல்லாரும் போயிடுவாங்க, ஆனால் நமக்கு நெருக்க கஷ்டம் வரும் பொழுது தாயார் ஆறுதலாக வார்த்தையை சொல்லுவாங்க. அதே போல் தான் ஆண்டவர் இன்று இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு நல்ல தாயாய் தகப்பனாக இருக்க போகிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையில் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எத்தனை கொள்ளை நோய் பரவினாலும், எவ்வளவு கொள்ளை நோய் பரவினாலும், எவ்வளவு காலங்கள் நீடித்தாலும், தேவ ஜனமே உனக்கு கர்த்தர் ஆதரவராக, உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கும் ஆதரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். உங்களை இன்னையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? காத்து இந்த உலகத்தினுடைய வல்லடிகளுக்கு, தீங்குகளுக்கு, சத்துரு கொண்டு வரக்கூடிய உபாய தந்திரங்களுக்கு, அவனுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் விலக்கி காக்கிறது மாத்திரமல்ல, தப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து அதை என்ன செய்வார்? அதை விடுவிப்பார். சொல்லுங்க வாய் திறந்து. கடந்து வந்து அவர் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் அவர் கடந்து வந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவன். வியாதியில் இருந்தாலும், விபத்து நிமித்தம் நாம் சிக்கிக் கொண்டிருந்தாலும், வியாதியின் பிடியிலே மருத்துவமனையிலே நாம் துயரத்திலே இருந்தாலும், ஆண்டவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார், அவர் சீயோனின் நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க ஐயா? உன்னதத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், மூன்றாவது வானத்தில், மோஸ்ட் ஹை காட் அவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் தாழ்ந்தவர் அல்ல, நம்முடைய உயர்ந்தவர், உயரமும் உன்னதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சீயோனாக இருக்கிற, சபையாக இருக்கிற, விசுவாசியாக இருக்கிற உங்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள இதுவரைக்கும் நீதி இல்லாமல் வந்திருக்கலாம், நியாயம் இல்லாமல் வந்திருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம், உண்மை இல்லாதவர்கள் இருந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆவியை நீதியினால நியாயத்தினால நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக கடைசியாக அருமையானவர்களே, 44 ஏசாயா 44 அதிகாரம் 28வது வசனம். நிறைய வசனம் இருக்கிறது, நான் சமயம் இல்லாதனால உங்களுக்கு சுருக்கிறேன். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை, அதை தேவாலயத்தை நோக்கி நீ கட்டப்படு என்றும், அதே போல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற உங்களை நோக்கி, சபையாக இருக்கிற உங்களை நோக்கி, நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கட்டப்பட, உங்கள் அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் அமர வேண்டும், உங்களுடைய உள்ளான மனதில் பலனடைய வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாள் அதை வாசித்து தியானித்து நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையிலே பேசி, அயல்மொழியிலே பேசி ஆண்டவருடைய உறவில் நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். வேண்டாத உறவிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி, இன்னைக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றாலும் கூட அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஆகையினால் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. எருசலேமே, சீயோனே, சிறுமைப்பட்ட ஜனமே, இந்த அக்டோபர் மாதத்தில் நீ கட்டப்படுவாயாக என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா? ஓ எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஏசாயா 14வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து எங்களோடு கூட நீங்கள் பேசின தயவுக்காக நன்றி. சீயோனே நீ அஸ்திபாரப்படு, ஓ சிறுமைப்பட்ட ஜனமே நீ திடன்கொள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மோடு கூட ஆண்டவர் உறுதியான ஆண்டவரே ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவார்களாக. ஜெப வாழ்வில் கட்டப்படுவார்களாக. வேத வாசிப்பில், தியானத்தில் கட்டப்படுவார்களாக. ஆவியிலே நிறைந்து அயல்மொழியிலே பேசி துதிப்பதில்லை ஆண்டவர் உள்ளான மனிதனில் பலனடைந்து கட்டப்படுவார்களாக. குடும்பத்துக்காக ஜெபிப்பதில்லை, சபைக்காக ஜெபிப்பதில்லை, தேசத்துக்காக ஜெபிப்பதில்லை ஆண்டவர், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியத்தில் எங்கள் பிள்ளைகள் உறுதியாக இருப்பார்களாக. கர்த்தாவே, இவர்கள் கட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏனோ தானோ என்று சொல்லி திருச்சபைக்கு கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் உறுதியான ஆத்துமாக்களாய் ஒவ்வொருவரும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு விட்டு எடுபட்டு போவதாக. சீயோனே அஸ்திபாரப்படு என்று சொன்னீரே. யார் யார் இன்னும் அஸ்திபாரப்படாமல், உறுதிப்படாமல், மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல், குணப்படாமல் ஆண்டவரே உம்முடைய பசுத்தமான வழிகளை கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அஸ்திபாரப்படுவார்களாக. அஸ்திபாரம் ஆண்டவரை போடப்பட்டிருக்கிற வீடுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. அஸ்திபாரம் போடப்பட முடியாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆண்டவர் கட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். வாலிய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கை உம்மால ஜெயமாய் மாறுவதற்கு உமக்குள்ள கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்பட ஜெபிக்கிற பெற்றோருக்காக வருகிறேன். அவர்கள் முதலாவது உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி.
எருசலேமை கட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஓ சிறுமைப்பட்ட ஜனமே, சீயோனை திடங்கள் என்று சொன்னீர் அப்பா. இருதயம் கரைந்து போன நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில, நொந்து போன நிலைமையில ஆண்டவரே ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறாரா என்று சொல்லி ஆண்டவரே குழப்பத்தில் சந்தேகத்தில் வந்திருக்கிற தவிப்போடு ஆதலாதபடி வந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இந்த மாதம் முழுதுமாய் இருக்க போகிற தயவுக்காக நன்றி ராஜா. நீங்கள் ஆண்டவரே கடந்து வந்து உடைய பிள்ளைகளை தப்ப பண்ண போகிற தெய்வமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்களுமே துதிக்கிறோம். நீதியினாலும் நியாயத்தினாலும் ஒவ்வொருவரை நிரப்பி அனுப்புவதற்காக நன்றி. எருசலேமே, நீ கட்டப்படு என்று சொன்னீரே, சமுதாயத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்களிலே ஜாதிகளுக்கு முன்பதாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி தலை நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிற தெய்வருக்காக நன்றி. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை, ஸ்தானாதிபதியுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நிலைப்படுத்துகிற தேவனே, அப்படியே நிலைப்படுத்த போகிற தெய்வருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதி. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அற்புத கரத்தில் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.